இப்போ ஒரு சிலருக்கு காதல் சக்ஸஸாக போயிடும். ஆனால் அது கல்யாணம்ன்ட்டு கொண்டு போகிறப்போ அந்த இடத்துல சிக்கல அது நின்று போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனையாக முடியும் இல்லையா? இது எந்த மாதிரி விஷயத்தில் வரும்? பொதுவாகவே நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது அழகாக தெரிஞ்சிடும். இவங்ககிட்ட நம்ம சொல்லலாம், இல்லைங்க உங்களுக்கு இந்த மாதிரி காதல் பண்ணுறீங்க, இதில் பேரண்ட்ஸ் அகெயின்ஸ்டாக இருப்பாங்க, அல்லது உங்களுக்கு இந்த திருமணம் பண்ணும்போது சில பேர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் தான் பேரண்ட்ஸ்க்கு சொல்லிவிடுவாங்க. இந்த மாதிரி அமைப்பில் ஜாதகத்தில் தெரிஞ்சிடும். ஸோ அதனுடைய கிரகங்களுடைய இணைவுகள் இருக்கிறதும் சரி, அதே மாதிரி இவங்களுடைய ஜாதகத்தில் படி இவங்களுக்கு இப்படி தான் திருமணம் நடக்குன்ற ஒரு விதி இருக்கும். அதை மாற்ற முடியாதுல்ல. சில பேருக்கு நல்லா பேசி பையனும் பொண்ணும் நல்லா கனெக்டட் ஆகிடுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்குள்ளே இல்லை இவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒத்து வராது. சில பேருக்கு நிற்கக்கூடிய தன்மையில் வரும் கடைசி நிமிஷத்தில். ஆனால் எங்கள் 2 பேருக்கும் நல்லா பிடிச்சி போச்சுங்க. பட் ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ்குள்ளே இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் சரியாக இல்லாமல் அது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு. இப்போ இவங்களோட ஜாதகத்தில் இவங்க 2 பேரும் நல்ல இணைவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களை சுற்றி இருக்க உறவுகளால் பாதிப்பு வரும். சில பேருக்கு இவங்களை சுற்றி இருக்க உறவுகள் நல்லாயிருக்கும், அந்த பையன் கூட கனெக்டட் இருக்காது. நம்ம இது 2 விதமாக எடுத்துக்கலாம்.